தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் பண்ண பித்தலாட்ட வேலை தான் இப்ப நாம் தமிழர் கட்சியினரை கடும் கோவத்துக்கு உள்ளாக்கியிருக்கு. அப்படியே நாம் தமிழர் கட்சியினுடைய புலிக்குடியை காப்பி அடிச்சு இப்ப அவரோட குடியில புலியை சேர்த்திருக்கிறாரு. இதனால் வரைக்கும் அவரோட குடியில மஞ்சள், பச்சை, சிகப்பு இந்த நிறங்கள் மட்டும்தான் இருந்துச்சு. இப்ப புதுசா திடீர்னு நாம் தமிழர் கட்சி குடியில இருக்கிற மாதிரியே புலி, அதே மாதிரியான புலி சின்னத்தை கொண்டு வந்து அவரோட குடியில புகுத்தி இருக்கிறாரு. நாம் தமிழர் கட்சியினுடைய குடியை பொறுத்தவரை சிவப்பு கலர் கொடி, அந்த குடியில கருப்பு கலர் வட்டத்துக்குள்ள மஞ்சள் நிற புலி இருக்கும். அந்த புலியை சுத்தி 26 பெரிய கோடுகளும் 27 சின்ன கோடுகளும் இருக்கும். அப்படியே அந்த புலி சின்னத்தை தூக்கி அவரோட கொடியில போட்டு அப்படியே அந்த கோடுகளுக்கு பதிலாக வேல் மாதிரியான ஒரு சின்னத்தை போட்டு வச்சிருக்காரு இந்த வேல்முருகன். அதுவும் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய அதே அந்த கோடுகளோட எண்ணிக்கையோட ஒத்து போற மாதிரி 26, 27 இருக்கு. நாம என்ன கேட்கிறோம், டே என்னைக்கு தாண்டா ஒரு ஆம்பளையா லட்சணமா தைரியமா துணிச்சலா நேருக்கு நேரம் மோதுவீங்க? ஏன் இந்த மாதிரி கோலத்தனமான அருவருக்கத்தக்க விஷயத்த செய்றீங்க? நாம் தமிழர் கட்சி நடத்தின மே 18 இன எழுச்சி மாநாடு மிகப்பெரிய அளவுல வெற்றி அடைஞ்சிருக்குது. பெரிய அளவுல சீமான நோக்கி மக்கள் கூட்டம் திரண்டு இருக்குது. அதை பார்த்து பொறுக்க முடியாம இப்படிப்பட்ட போலி தமிழ் தேசியவாதிகளை உருவாக்கி மக்களை குழப்பி மடைமாற்றக்கூடிய ஒரு வேலையை வேல்முருகன் மூலமா அந்த திமுக செஞ்சுக்கிட்டு இருக்கு. வேல்முருகன் தொடர்ந்து பல துரோகங்களை அண்ணன் சீமானுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய முக்கிய கட்சி பொறுப்பாளர்களை திமுக இழுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது. ஆனா கடந்த 15 வருஷமா திமுக எவ்வளவு பெரிய அநியாயங்களை, துரோகங்களை இந்த தமிழ் சமூகத்துக்கு எதிராக பண்ணிருக்குங்கிறத சீமான் பேசி பேசி தம்பிகளோட மனசுல ஆழமா விதைச்சிருக்கிறார். இப்படிப்பட்ட சூழல்ல ஒருவேளை நாம் தமிழர் கட்சி மேல அதிருப்தி இருந்தா கூட அவன் திமுகவுக்கு போக மாட்டான். அவனுக்கு திமுகவுக்கு போகக்கூடிய எண்ணமே வராது. அது திமுக காரனுக்கும் நல்லா தெரியுது. அதனாலதான் திமுக அவனை இழுக்காம திமுகவுக்கு அடிவெரடியா பிழைக்கக்கூடிய வேல்முருகனுடைய தமிழக வாழ்வுரிமை கட்சியில உள்ள இழுத்து போடக்கூடிய வேலையை தான் இப்ப திமுக செஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி தமிழக வாழ்வுரிமை கட்சியில போய் சேர்ந்திருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய முன்னாள் மாநில ஒருங்கிணைப்பாளராக இருந்த வெற்றிக்குமரன் தமிழக வாழ்வுரிமை கட்சியில போய் சேர்ந்து வேல்முருகனுக்கு நிறைய பண உதவி செஞ்சு பெரிய அளவுல சீமானுக்கு இணையா வேல்முருகனை வளர்த்தெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு குறியில வெற்றிக்குமரன் செயல்படுறது பட்டவாத்திரமா தெரியுது. அது மட்டும் இல்லாம மேலும் இன்னும் நாம் தமிழர் கட்சியில எவெல்லாம் அதிருப்தியில இருக்கானோ அவனை புள்ள தூக்கி தமிழக வாழ்வுரிமை கட்சியை நோக்கி இழுக்கக்கூடிய ஒரு வேலையும் இந்த வெற்றிக்குமரன் செஞ்சுட்டு இருக்காரு. அவர் தான் கண்டிப்பா இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய கொடியை புலி சின்னத்தோடு சேர்த்து மாற்றி அமைக்கக்கூடிய ஐடியாவை வேல்முருகனுக்கு கொடுத்துருக்கணும். நாம என்ன கேட்கிறோம், திமுக கொடுக்கிற ஒரு சீட்டுக்கும் 2 சீட்டுக்கும் முட்டி போட்டு கருணாநிதி குடும்பத்திட்ட அடிமை வேலை பார்க்கக்கூடிய உங்களுக்கெல்லாம் புலிக்கொடி ஒரு கேடா? நீங்க எதுக்கு புலி எடுத்து போடுறீங்க? கூட்டணியே போகாது தனித்து நிற்கக்கூடிய புலிக்கொடியை தூக்கி எதுக்கு திமுக கூட சொம்பு தூக்குற உங்களுக்கு எதுக்கு புலிக்கொடி? என்னதான் சூடு போட்டுக்கிட்டாலும் பூனை புலியாகாது. அங்க ஈழத்துல கொத்து கொத்தா குண்டை போட்டு ராஜபக்சே தமிழர்களை புள்ள இனப்படுகொலை செஞ்சான். அதே வேலையத்தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல இந்த திராவிட அரசு, இந்த திமுக அரசு சாராய குண்டுகளை அந்த தமிழ்நாடு மக்கள் மேல போட்டு ஒரு மறைமுகமான இனப்படுகொலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட அந்த திராவிட திமுக அரசுக்கு நீங்க துணை நின்றுகிட்டு இருக்கிறீங்க. சீமான மாதிரி கையை உயர்த்தி பேசிட்டா, சீமான்ட்ட இருக்கிற மாதிரி புலிக்கொடியை வச்சுக்கிட்டா நீங்க சீமான் ஆயிர முடியாது. அண்ணன் சீமான போல உளமாற உண்மையும் நேர்மையுமா மக்களோட நிக்கணும். இதே வேல்முருகன் அன்னைக்கு விஜய் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சியை தொடங்கணும்னே அதனுடைய சுருக்கம் தாவேகா அப்படின்னு வரதுனோடனே என்னுடைய தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய சுருக்க எழுத்தும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய சுருக்கமும் ஒரே மாதிரி இருக்கு, இது அநியாயம், இது அக்கிரமம், நான் தேர்தல் ஆணையத்துல போய் முறையிடுவேன் அப்படி இப்படின்னு புலம்புன வேல்முருகன் இன்னைக்கு அதே துரோகத்தை தான், அதே கேவலமான ஈன வேலையை தான் இப்ப நாம் தமிழர் கட்சிக்கும் அண்ணன் சீமானுக்கும் செஞ்சிருக்கிறாரு. நீங்க கட்சி தொடங்கி இத்தனை ஆண்டுகளா பயன்படுத்தின கொடிய திடீர்னு இப்ப மாற்றி அமைக்க வேண்டிய, அதுவும் நாம் தமிழர் கட்சியினுடைய கொடியை போலவே மாற்றி அமைக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு? அதுவும் அதுல இருக்கிற மாதிரியே புலியை கொண்டு வந்து வைக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு? எப்படியாவது இந்த திமுகவுக்கு அடிவெரடியா இருந்து சொம்பு தூக்கி 2 சீட்டை வாங்கி 2026 சட்டமன்ற தேர்தலில் நின்னு ஜெயிச்சிடலாம் நீங்க பாக்குறீங்க. திமுகவே வெல்ல போறதில்ல. பிறகு அவங்க கூட கூட்டணி போன நீங்க எப்படி வெல்ல முடியும்? இன்னைக்கு பண்ருட்டி எம்எல்ஏவா வேல்முருகன் இருக்கிறாரு அப்படின்னா அதுக்கு திமுக மட்டும் காரணம் இல்ல, சீமானின் தம்பிகளும் காரணம். அண்ணன் சீமான போலயே இவரும் தேசிய தலைவர்னு பேசுறாரே, டோல்கேட்டுக்கு எதிராக குரல் கொடுக்கிறாரே, அதை ஆக்ரோஷமா அடிச்சு உடைக்கிறாரே, அண்ணன் சீமானும் வேல்முருகன் அவர்களை என்னுடைய ரத்தம் அப்படின்னு அழைக்கிறாரே, அப்படிங்கறதெல்லாம் பார்த்துதான் அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்காரர்கள் கணிசமான அளவு வேல்முருகனுக்கு வாக்கு செலுத்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுதான் அவருடைய வெற்றியை உறுதிப்படுத்தி இருக்குது. ஆனா என்னைக்கு அண்ணன் சீமானுக்கு இப்படிப்பட்ட ஒரு துரோக வேலையை வேல்முருகன் செஞ்சாரோ, நாம் தமிழர் கட்சியை அழிக்கிறதுக்காகவே சிதைக்கிறதுக்காகவே போலியா மக்களை மடைமாற்றி குழப்ப இந்த திராவிடம் பண்ணக்கூடிய வேலைகளுக்கு என்னைக்கு வேல்முருகன் துணை பண்ணாரோ இனி அவர் எம்எல்ஏ ஆக முடியாது. சட்டமன்றத்திலே வேல்முருகன் சொல்றாரு, என் தொகுதிக்கு ஒண்ணுமே செய்யல, என் தொகுதிக்கு தேவையான நிதியை இந்த அரசு எனக்கு ஒதுக்கவே இல்லைன்னு புலம்புறார தவிர துணிச்சலா உன் கூட்டணியே வேணாம், தன்மானத்தை இழந்து இப்படி இந்த திமுக கூட்டணியில இருக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கூட்டணியை முறிச்சிட்டு அவருக்கு வெளியே வர துணிச்சல் இருக்குதா? புலிக்கொடியை ஏந்துறதுக்கு ஒரு துணிச்சலும் தைரியமும் வேணும், அது வேல்முருகனுக்கு இருக்குதா? தொடர்ந்து பல போலி தமிழ் தேசியத்தை இந்த திமுக உருவாக்கிக்கிட்டே இருக்கு. அதுல
அதில் ஒன்று தான் இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன். அதே போல் மே 18 இயக்கம் அப்படின்னு முன்னாடி திருமுருகன் காந்தியை ஏற்றி விட்டாங்க. கடைசி பார்த்தா அவர் ஒரு தெலுங்கர், திருமுருகலு அப்படிங்கிறது தான் நமக்கு அப்புறமா தெரிய வருது. இப்போ விஜய் அவர் தமிழ் தேசியம் எனக்கு ஒரு கண்ணு, திராவிடம் ஒரு கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போலி தமிழ் தேசியத்தை பேசிட்டு வர்றார். இது போன்று போலி தமிழ் தேசியர்களை கண்டுபிடிச்சு அவங்கள தள்ளி விட்டு தெளிவா மக்கள் அண்ணன் சீமான் பக்கம் ஒன்று திரளணும். உண்மையிலேயே மக்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு கட்சினா அது அண்ணன் சீமான் மட்டும்தான். அதனால தான் அவரை ஒழிக்கணும், அந்த கட்சியை சதைக்கணும் அப்படிங்கிறதுக்காக திமுக ஒவ்வொரு நாளும் திட்டம் போட்டு புதுசா ஒன்று கொண்டு வந்துகிட்டு இருக்கான். கண்டிப்பா நாம் தமிழர் கட்சியினர் இந்த விஷயத்தை அவ்வளோ எளிதில் விட்டுற மாட்டாங்க. ஏன்னா எப்பயுமே ஒரு அரசியல் கட்சி உருவாக்கி தன் வசத்தில் வைத்திருக்கக்கூடிய அந்த கொடிக்கு ஒரு காப்பி இருக்கும், இல்லாட்டினா ஒரு ட்ரேடு மாதிரி இருக்கும். அது தேர்தல் ஆணையத்தில் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் அதே கொடியை ஒத்து வேற ஒருத்தர் உருவாக்கும் போது அவர் மேலே தேர்தல் ஆணையத்தில் புகார் கொடுக்க முடியும். அந்த புகார் கொடுக்கக்கூடிய வேலைகளை, அதற்கான ஆதாரங்களை திரட்டக்கூடிய வேலையில் நாம் தமிழர் கட்சியினர் தற்போது தொடங்கியிருப்பாங்க. அதே சமயத்தில் இப்போ தேர்தல் ஆணையத்தில் இந்த புகாரை கொடுத்து அந்த தேர்தல் ஆணையம் எத்தனை வருஷம் உட்காந்து விசாரிச்சு அதற்கான முடிவு அறிவிக்க போதும் தெரியல. ஆனால் அது வரைக்கும் இவர் அந்த கொடியை பயன்படுத்துறதுக்கான தடையை ஏற்படுத்தணும். அதுக்காக நீதிமன்றத்தை நாடி இந்த கொடியை அவர் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு இடைக்கால தடை வாங்குறதுக்காக நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர் பாசறை எல்லா முயற்சிகளும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருச்சுன்னா 2026 தேர்தலில் வேல்முருகனுக்கு அது ஒரு பின்னடைவாக தான் பார்க்கப்படும். நீதிமன்றத்தின் ஆணைக்கு இணங்க காவல்துறையினரும் வேல்முருகன் அந்த கொடியை பயன்படுத்துறதை அனுமதிக்க மாட்டாங்க. ஆனா அதே சமயத்தில் அவ்வளவு எளிமையா ஒருத்தர் அவருடைய அரசியல் கட்சியினுடைய கொடியை மாற்றி அமைச்சிட முடியாது. அப்படி அவர் மாற்றி அமைக்கிறார் அப்படின்னாலே தொண்டர்கள் கிட்ட அறிமுகப்படுத்துறாரு, பொது வெளிக்கு கொண்டு வராரு அப்படின்னா அதுக்கு முன்னாடியே அவர் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட அனுமதி பெற்றிருக்கணும். வேல்முருகன் தேர்தல் ஆணையத்தினுடைய அனுமதி பெற்றுதான் இது போன்ற விஷயங்களை செய்யறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நமக்கு எழுது. வேல்முருகன் செஞ்சிருக்கக்கூடிய இந்த காரியத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு வடிவேலு காமெடி தான் ஞாபகத்துக்கு வருது. அட வெக்கம் கெட்டவங்களா, இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு மானம் கெட்ட அயோக்கிய பள்ளிலாம் குழப்பத்தை புழுத்த வழியலாம். இதுக்கு ஒரு 4 பேர்ட்ட மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? அதே சமயத்துல நல்வாய்ப்பா நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் கடந்த ஏப்ரல் மாதத்துல தான் நம்மளோட நாம் தமிழர் கட்சியினுடைய புலிக்கொடியை மேம்படுத்தி இருந்தாரு. அதே சமயத்துல இந்த புலிக்கொடியை பயன்படுத்தக்கூடிய வழிகாட்டு நெறிமுறைகளும் நாம் தமிழர் கட்சியின் சார்பா வெளியிடப்பட்டிருந்தது. அதாவது கொடிக்கம்பத்துல எப்பயுமே புலி கொடிக்கம்பத்தை நோக்கி பார்த்த மாதிரி இல்லாம கொடிக்கம்பத்தோட எதிர் திசையை பார்த்த மாதிரி புலி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப வேல்முருகன் போட்டிருக்க அந்த புலிங்கிறது அப்படியே கொடிக்கம்பத்தை நோக்கி பார்த்த மாதிரி இருக்காது. அது எப்படி இருக்குன்னா புலி பாயாம புறமுதுகிட்டு ஓடுற மாதிரி இருக்கு. என்னதான் வேல்முருகன் போலி தமிழ் தேசியம் பேசினாலும் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களை ஏமாத்தி வச்சிருக்கிறாரு. இப்ப வேல்முருகனுடைய சுயரூபத்தை உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் நன்கு உணர்ந்திருக்கிறாங்க. இனி ஒருபோதும் வேல்முருகனுக்கு எங்களோட ஆதரவு கிடையாது அப்படின்னு அவங்க சமூக வலைதளங்கள்ல அவங்களுடைய கண்டனத்தை பதிவேற்றம் செய்துகிட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து ஈழத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அவர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய, அவர்களை காக்கக்கூடிய முயற்சியை எடுக்கக்கூடிய ஒரே அரசியல் கட்சியா நாம் தமிழர் கட்சி இருக்கிறது. அண்ணன் சீமான் மட்டுமே இருக்கிறார் அப்படிங்கிறத ஒட்டுமொத்த தமிழர்களுமே தற்போது உணர்ந்திருக்கிறாங்க. நன்றி, வணக்கம்.